அடுத்தது வந்துட்டு ஒரு தமிழ் நாவலுக்கு போயிடலாம். சித்ரா சிவனுடைய அத்தினி. இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கேலக்ஸி குழு தலைவர்னு சொல்லலாமா, இல்லை எப்படி சொல்லலாம், நட்சத்திரம் சொல்லலாம், அவர் வந்து பேச வர்றாரு. அண்ணன் பாலாஜி பாஸ்கரன் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்தில் நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் சித்ரா சிவன் எழுதிய அத்தினி. 0 டிகிரி இலக்கிய விருது 2024 3ஆம் பரிசு பெற்ற நாவல். இந்த நாவல் என்னுடைய வாசிப்பிற்கு கொஞ்சம் நெருக்கமான நாவல். என்ன காரணம்னா, வழக்கம் போல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எங்கள் ஊருடைய எழுத்து எங்கள் மொழியில் எழுதப்பட்ட நாவல் அப்படின்றதுனால கொஞ்சம் நெருக்கமான நாவல். இந்த நாவலில் ரொம்ப என்னை ஈர்த்து போனதுக்கான காரணங்களில் முக்கியமானது ஒன்று, இதில் வர்ற கதாபாத்திரங்களின் பெயர்கள். பேர் பூரா நம்மூர்கார பிள்ளைய பேராக இருக்கும், நம்மூர்காரங்க பேராக இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை உண்டாக்கியது. உமையாள், பவித்ரா தேவி, பூங்கொடி, கண்மணி சாரதா, அன்னக்குடி, பாண்டியம்மா, அருணா, வாசவதத்தை, இது மட்டும்தான் எனக்கு வித்தியாசமான ஒரு பெயர். மல்லியா, சரிதா. நான் அதை சொல்கிறேன், நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி சொல்கிறேன். அடுத்து அந்தோணிமுத்து, சேதுராமன், இளங்கோ, கணேசன், மாறன், மாயவன், சின்ன உருமாண்டி, இப்படியான கதாபாத்திரங்கள். அடிக்கடி நம்ம நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது உங்கள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயந்தான், ஒரு கதையோ கவிதையோ ஒருத்தர் எழுதும்போது ஒரு ஆண் வந்து பெண்ணாக நினச்சி அவங்களுடைய உணர்வாக எழுதுவாங்க. இது அப்படியாக, அவள் அப்படி நினச்சா, அப்படி விரும்பினா, அப்படி யோசிச்சா, காதலனை நினைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதோ ஒரு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும், ஒட்டாது. ஒரு பெண் தானே அந்த தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய விருப்பத்தை, தேடலை, தன்னுடைய ஆசாபாசங்களை, குறிப்பாக தன்னுடைய வெறுப்பை, தன்னுடைய கோபத்தை ஒரு பெண் எழுதும்போது அந்த எழுத்தில் வந்து ரொம்ப உயிர் இருக்கும். அது ரொம்ப மெய்யா இருக்கும் அந்த எழுத்து. ஏன்னா அவளால் மட்டுமே தான் என்ன நினைக்கிறேன், தனக்கு என்ன உணர்வு இருக்கு, தனக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு அப்படின்றத எழுத முடியும். அப்படியான எழுத்து வந்து இந்த எழுத்து அத்தினி. இன்னொரு விஷயம், இந்த நாவலில் நான் வாசிக்கும் போது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆளுமை மிகுந்தவர்களா நம்மை கருதி கொண்டு ஆளுமை மிகுந்தவர்களாக நம்ம செயல்படும் போது சில நேரம் நமக்கு எந்தவித ஆதரவும் இல்லாத நிலையில நாமே முன்னெடுத்து நாமே நம்ம குடும்பத்தை நிறுத்தணும், நாமே நம்ம குடும்பத்தை வழி நடத்தி செல்லணும், அடுத்த தலைமுறைக்காக உழைக்கணுன்ற கட்டாயம் வரும்போது நம்ம இன்னொரு பெர்சனாலிட்டியா, இன்னொரு உருவமா மாறிக்கிறோம். அந்த மாதிரி மாற்றம் நமக்கு வரும்போது தான் நமக்கு அது வலு சேர்க்குது. அந்த வலு தான் நம்ம இயங்க வைக்குது. இந்த கதையின் கதாநாயகி வந்து நிறைய கதாபாத்திரங்களுக்கு நான் இப்போ வாசித்தாலும் பவித்ரா தேவி தான் இந்த கதையின் கதாநாயகி. அவ வந்து எப்படியா தன்னை நினைச்சுக்கிறா அப்படின்றத இந்த நாவலின் பாதி நாவல் கடந்த பின்ன ஒரே ஒரு வரியில எழுதியிருக்கிறாங்க எழுத்தாளர். அவ வந்து தன்னுடைய காதலனோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ரொம்ப எளிதா இயல்பா புழங்கிக்கிட்டு இருப்பா. அப்ப எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க, தன்னையே மீனாட்சியாக பாவிப்பவள் பவித்ரா தேவி, அரசி, மதுரையின் அரசி. அந்த ஒரு சிந்தனை அந்த பெண்ணுக்கு இருக்கு. தன்னையே அரசியாத்தான் நினைக்கிறவ, மீனாட்சியா பாவிப்பவள் அந்த பவித்ரா தேவி. ஏன்னா இந்த கதையை நீங்க படிச்ச அந்த கட்டம் வரும்போது வரைக்கும் தெரியும் எப்படி ஆகப்பட்ட ஆளுமை அப்படின்னு. கதைக்கு போறேன். பவித்ரா தேவி ஒரு ஹாஸ்பிட்டல், மருத்துவமனையில் கேன்டீன் சொந்தமாக நடத்துகிற ஒரு பெண், முதிர் கன்னி. அவளுக்கு ஒரு தங்கை உமையாள். அந்த மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு அவங்க அப்பா சேதுராமன். இப்படி ஒரு 3 விஷயங்களோட கதை தொடங்குது. 3 கதாபாத்திர அறிமுகத்தோட கதை தொடங்குது. யார் இந்த சேதுராமன், யார் இந்த பவித்ரா தேவி, யார் உமையாள் அப்படின்னு நம்ம உள்ளே பயணித்து போகும்போது கிராமத்திலேருந்து ஒரு பெண் ஒரு தனியாக, ஏன்னா வீடுனா ஆம்பளை போய் வேலைக்கு வெளில போகணும், பொம்பளை பிள்ளை வீட்டில் சமைச்சு இருக்கணும் அப்படின்ற சூழல் இருக்கும்போது ஒரு பெண் தனியாக ஒரு சிறு தொழில் தொடங்கி அதை நடத்தி எந்த அளவுக்கு குடும்பத்தை கொண்டு வர்றா அப்படின்றதுல இந்த கதாபாத்திரங்கள் அறிமுகமாகுது. கேன்டீன் நடத்துகிறா, கேன்டீன்லேருந்து எல்லாருக்கும் அறிமுகம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்லேருந்து, நர்ஸ்லேருந்து, வர்ற நோயாளிகள்லேருந்து எல்லாரும் இந்த கேன்டீனுக்கு வர்றதும் போகிறதுமாக கதை தொடங்குது. அந்த பவித்ரா தேவியின் ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹீரோவுக்குன்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க, ஓப்பனிங் சாங் அல்லது ஒரு ஓப்பனிங் ஃபைட்டு.
அப்படி கொடுப்பாங்கல்ல. பவித்ரா தேவி கியூன்னு ஒரு ஓப்பனிங் இவங்க வச்சிருக்கிறாங்க. செல்வேந்திரன் ஒரு ஆளு, ஒரு சின்ன கதாபாத்திரம். அவளை வந்து பொண்ணு கேட்குற மாதிரியோ இல்லை அவளை அடையிற மாதிரியோ ஒரு நோக்கத்தில் வந்து முதல்ல அறிமுகப்படுத்துவான் செல்வேந்திரன்ற கேரக்டர். அப்போ பவித்ரா தேவி அவனை பேசுகிற பேச்சும் சரி, நடத்துகிற விதத்துலையும் சரி அந்த கேரக்டர் அறிமுகமாகுது. அதை வாசிக்கும் போது உங்களால் முழுமையாக உணர முடியும். நான் பேசவும் கூடாது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பக்கங்களை. அப்படி ஒரு அறிமுகம், அந்த பெண்ணுக்கான அறிமுகம். தான் எப்பேற்பட்ட ஆளுமை, இந்த ஆண்கள் எந்த வகையிலும் தன்னை நெருங்கி தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய மற்ற எந்த விஷயத்தையும் அவங்க பாதிச்சிடாத அளவுக்கு கட்டுக்கோப்பா ஒரு கேடயத்தை போட்டு ஒரு கவசத்துக்குள்ள அந்த பெண் ஆளுமையா நிற்கிறா அப்படின்றத காட்டுறதுக்கான அருமையான ஒரு காட்சி தான் அந்த காட்சி அமைப்பு. அந்த அந்த விஷயத்துல தொடங்குது. அவங்க அப்பா இறந்துடுறாரு. சேதுராமன் இறந்த பிறகு கதை இன்னும் வேகம் எடுத்து பயணிக்குது. அப்போ அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். அப்போ அவங்க அம்மாவாக அன்னக்குடி அப்படின்றவங்களை காட்டுறாங்க. அந்த அன்னக்குடியின் கதாபாத்திரத்தை நாம் வாசிக்கும் போது என் கண்முன்னே விரிந்த காட்சி என்னன்னா, விருமாண்டியில் வர்ற அன்னலட்சுமி தான். டிஎஸ் வீட்டில் அருவாலை தொங்க போட்டு கோணிப்பை வச்சுக்கிட்டு வர்ற அதே அன்னலட்சுமி தான் இதுல அன்னக்குடி அப்படின்றது என் பார்வையில் பட்டது. ஏல சீட்டு நடத்தி வயசு பிள்ளை ஏல சீட்டு நடத்துறதுலேருந்து ஊரில் பெரிய அளவில் பேசப்பட்டு திறமையாக பணம் சம்பாதிக்கிற அன்னக்குடி. அவரை பொண்ணு பார்க்க போனது இவங்க அப்பா சேதுராமன். அப்படியாக அவங்க கதை தொடங்குது. இப்போ சேதுராமன்றவர் இருக்கிற ஊரா காட்டுற ஊர் வேற ஊர், அவருடைய பூர்வீகமாக காட்டுற ஊர் வேற ஊர். அந்த இடத்துல ஒரு வரலாற்று தகவலை பதிவு செய்கிறாங்க. 1965 மதுரை பக்கம் இருக்கிற கூடலூர் அப்படின்ற கிராமத்தில் இதுதான் ஊருக்கு தான் முத இராணுவம் வந்துச்சு அப்படின்னு. என்னடா அப்படின்னு அந்த தகவலை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது கூடலூர் காவல் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்கள் எரிக்கப்பட்டனர், எரிச்சு கொண்டுட்டாங்க போராட்டத்தில். அதுக்காக தமிழ்நாட்டிலேயே முத இராணுவம் நுழைந்த ஊரே கூடலூர் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். அப்போ அந்த ஊரில் பூந்து எல்லாரையும் கைது செய்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் இராணுவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக சேதுராமனுடைய அப்பா, அவங்க தாத்தன் வந்து அந்த ஊரை காலி பண்ணி இன்னும் ஊரில் வந்து சேர்றாரு. அங்கேருந்து அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குவதாகவும், ஏல சீட்டு நடத்தியதாகவும், ஏல சீட்டு நடத்தின பெண்ணை இவர் பொண்ணு பார்க்க போகிறது, அந்த ஒரு ரொமான்டிக் காட்சிகள், அவருக்காக காத்திருக்கிறது, கம்மாயில் நிற்கிறது, ஏல சீட்டு முன்னாடி வரிசையில் போய் உட்காந்து ஏலத்தை ஏற்றி விடுறது, இப்படியாக கதை அந்த இடத்துலேருந்து வேகமாக பயணிக்க ஆரம்பிக்குது. ஒரு திரைக்கதை மாதிரி, ஒரு சினிமா மாதிரி காட்சிகள் விரியுது. ஏன்னா இவங்க வெறும் வரிசையாக இவர் போனார், நின்னார், பார்த்தார், காதலிச்சார், கல்யாணம் பண்ணாருன்னு இல்லாமல் அந்த ஏல சீட்டு நடக்கிற காட்சி அமைப்பை காட்டுறாங்க. அதுக்கடுத்து எப்படி ஏற்றி விடுவாங்க, உட்கார்ந்துருக்க தோரணை என்ன, எப்படி முக அசைவுகளை செய்வான், மீசையை இது பண்ணுவான், புல்லட்டுடைய பளபளப்பு என்ன, புல்லட்டுன்ற வண்டிக்கான தோரணை என்ன, இப்படி எல்லாம் சொல்லி வர்றப்ப ஒரு சினிமா காட்சி போலவே காட்சி விரியுது. அதற்கடுத்து இவங்க கல்யாணம் பண்ணிடுறாரு. இவங்க அம்மாவை அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. அவ்வளோ நேச்சு கல்யாணம் பண்ண அந்த ஜோடி ஒரு காலத்தில் சண்டை போடுது, பெரிய பிரச்சனையாகுது. ஒரு இடத்துல தன்னுடைய சொந்த சித்தப்பா என் தம்பிக்கு கடன் கொடுத்ததுனால அந்த கடனை அவன் திருப்பி கொடுக்காதனால இவங்க கடனில் மூழ்க பிரச்சனையாக கடைசியில் இந்த பவித்ரா தேவியோட அம்மா தீக்குளிச்சிடுறாங்க. ஆரம்பத்திலேருந்து அன்னலட்சுமியாக அன்னக்குடியாக காட்டி அவ்வளோ கம்பீரமாக காட்டி வந்த பெண் ஒரு கட்டத்தில் எப்பயுமே அந்த மனசு உடையிற அந்த ஒரு நேரத்தில் யாரோ தடுத்து காப்பாற்றலைன்னா எவ்வளோ பெரிய வலுவான ஆளாக இருந்தாலும் டக்குன்னு உயிரை மாய்ச்சிக்கிறான். அதுக்கு தைரியம் வந்துடுது. அது எப்படி வருதுன்னு தெரியல. அந்த வரியை அந்த இடத்துல படிக்கும்போது தெரியும். தன்னுடைய சொந்த சித்தப்பா மகன் வந்து ஏமாத்திட்டான்னு கருதி அந்த அம்மா தீக்குளிச்சு இறந்துடும். அதன் பிறகு இந்த பெண் வந்து ஏமாற்றியது சொந்த மாமன், தாய் மாமனாக இருந்தாலும் அப்பாவும் அம்மா கூட சண்டை போட்டதுனால தான் அம்மா போய் கேட்டதுனாலையும் கிட்டத்தட்ட ஆண்களை தள்ளி வச்சு பார்க்கிற அளவுக்கு மனதில் தயாராகிடுறா. ஏன்னா இந்த ஆண்களால் பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட நெருக்கமான ஆண்கள். இப்படியாக கதை தொடங்கி போயிட்டே இருக்குல்ல. இந்த சேதுராமன் அவங்க அப்பா அம்மா கல்யாணம், காதல் கல்யாணம், அதுக்கடுத்து சண்டை, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் இவங்க வாழ்க்கை தான். அதற்கடுத்து இந்த பெண் தனியாக தான் தங்கச்சி உமையால பெரியாளாக்கி அந்த உமையாளுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவளுக்கும் தனக்கு கல்யாணம் பண்ணாம தன்னுடைய இந்த வயசுல ஒரு பெண் இருக்கும்போது எல்லா பேரும் அதைத்தான் கேட்பாங்க, நீ கல்யாணம் பண்ண அப்படின்ற கேட்பாங்க, தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு கேட்பாங்க. அப்போ இந்த சமுதாயத்தின் கேள்வியில எதிர்கொண்டு எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதையும் பார்க்கணும்.
அப்போ இந்த கதை பயணிக்கும் போது நம்ம சமூகம் எப்படி இந்த பெண்களை பார்க்குது, இந்த சமூகம் ஒரு வீட்டில் ஆண் இல்லைன்னா, இல்லை ஆண் செயல்படாத நிலையில இருக்கிறான்னா அந்த குடும்பத்தை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்றதுக்கான பதிவுகள் நிறையா. இந்த பதிவுகளையும் நம்ம வாசிக்கும் போது இந்த சமூகத்தின் மீதான நம்முடைய பார்வை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த பெண்ணின் உணர்வுகள், தேடல், வெறுப்பு, கோபம் அப்படின்னு சொல்லல, பெண்ணுக்கும் சில இன்பமான விஷயங்கள். பையங்க ஜாலியா உட்காந்து ஒரு கட்ட சோத்துலயோ குட்டி சோத்துலயோ உட்காந்து தம் அடிச்சுட்டு பேசுற மாதிரி பெண்களுக்கான வட்டத்துல சில விஷயங்கள் அவங்க சந்தோஷமா இருக்க விரும்புவாங்க, செய்வாங்க. அது பெரும்பாலும் யாருமே காட்சிப்படுத்தல. இதுல எழுத்தாளர் சிறப்பா பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து அவங்க என்னென்ன செஞ்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தோட்டத்துல இருந்து செய்யற, அவங்க சொந்த பவித்ரா தேவியோட தோட்டத்துல செய்யற நிகழ்வா பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் மிகச் சிறப்பான பதிவு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான தனி உலகத்தை ஒரு எழுத்துல கொண்டு வந்து நான் வாசிச்சதில்லை. இதுலதான் வாசிச்சேன். எப்படி அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த கதை நகரும் போது இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணும், இன்னொரு தனக்கும் கல்யாணமாகாம இருக்கிறப்ப அதுக்கும் வர்றப்ப 2 கதாநாயகர்கள் வர்றாங்க. அந்த மாறன் அப்படின்னு ஒரு கதாநாயகன் அறிமுகமாவாரு. அந்த மாறன் யாருன்னா கடைசியில அந்த கதையை முடிக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல்ல நான் ஓரளவுக்கு யூகிச்சுட்டேன், ஆனா முடியும் போது சிறப்பா அந்த மாறன் யாரு அப்படின்னு முடிச்சிருந்துச்சு. இந்த சமூகத்துல இப்ப இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்றப்ப, இந்த ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் வச்சிருக்கனால ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற கதாபாத்திரங்களை வச்சு, வர்ற நோயாளிகளை வச்சு கதை அங்க சொல்லிட்டு ஒரு 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 கூட்டத்துக்கு ஒருத்தரை நோயாளியாவோ பார்வையாளராகவோ கொண்டாட வச்சு அதன் மூலமா நமக்கு அந்த அந்த கூட்டத்தை பற்றிய அறிமுகத்தை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஐடி பீப்புள் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஆள், ஒரு டாக்டர்னா அதுல இருந்து ஒரு ஆள் நோயாளியா வர்றாரு. ஒரு இந்த சின்ன வருமாண்டின்ற ஒரு கதாபாத்திரமா வச்சு அந்த சமூகம் எப்படி இருக்கு, ஒரு படிப்பறிவு இல்லாம ஆனா பணம் மட்டுமே முக்கியமாக கருதுற அந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு, ஒரு காதல் ஜோடியா மருந்தை குடிச்சு அட்மிட் ஆன இங்க உயிருக்கு போராடி சேர்ந்த ஒரு பெண்ணை வச்சு சொல்லும் போதுதான் அது கல்யாணம் வேற வந்தது தன் காதலனோட அப்படின்றப்ப பொதுவாக நடக்கிற தற்போதைய பிரச்சனைகளை வச்சு அதை எப்படி இந்த சமூகம் கையாளுது, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பல விஷயங்களை அங்கங்க சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில இந்த கதை முடியும் போது எல்லாத்தையும் அங்கங்க ஓப்பன் எண்டா அங்கங்க விட்டுட்டு வந்துடாம எல்லா கதாபாத்திரங்களையும் சரியாக நிறைவு செய்து ஒரு முடிவை சொல்லிட்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பவித்ரா தேவி தனியாக அத்தினியாக நிற்பதாக கதை முடியுது. இந்த கதையை முழுமையா படிச்சு வரும்போது ஒரு பெண் தன் பார்வையில தான் தனித்து வாழ விரும்பும், தனித்து வாழும் எல்லாவித பெண்கள், எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்குமான ஒரு குரலா இந்த அத்தினி பேசுறதா நான் பாக்குறேன். ஏன்னா கணவன் இருக்கலாம், இருந்தும் பயன் இல்லாதவன் இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், இருந்தும் பயன் இல்லாதவர்களா இருக்கலாம். முதிர் கன்னியான பிறகு இந்த சமூகம் எப்படி பார்க்குது, அப்போ எப்படி என்னென்ன விதத்திலாம் ஆண்கள் நெருங்கி வருவாங்க, இது எல்லாத்தையும் ஒரு பெண் எப்படி சமாளிக்கிறா. அதை சமாளிச்சு 1000 வழி இருக்கு பணம் சம்பாதிக்க, 1000 வழி இருக்கு தன்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தி போக. ஆனா தன் கொண்ட கொள்கையில செயல்படுறதுக்கு ஒரு தன் மன உறுதியை கலைக்கிறதுக்கு இத்தனை கூறுகள் இருந்தாலும் அதுல இருந்து தவறாம எப்படி இவன் நிலைச்சு நிக்கிறா அத்தினியா அப்படின்றதான் இந்த கதை. அவ படிச்சு முடிக்கும்போது ரொம்ப சிறப்பா வியந்தேன். பூங்கொடி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசிச்சேன். கணவன் சந்தேகப்படுறவன், குடும்பப்படுத்துறவன், ஆனா சம்பாதிக்கிறதே இந்த பெண் தான். இவ போய் சம்பாரிச்சு வீட்டு நடத்துறப்ப ஒரு கட்டத்துல அவ தன்னுக்கு ஒரு எந்த அளவுக்கு தான் நெருக்கத்தை தாங்க முடியும், கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல வெடிச்சு செதறி தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரு காட்சி வச்சிருந்துச்சு, ரொம்ப ரசிச்சேன். அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு விஷயமா சொன்னது, முனி என் ஆள விரும்பும் பெண் நான் அப்படின்னு தனக்கு முனி இறங்கின மாதிரி அந்த பெண் சாமியாடி அடிக்கும். அது பல பேருடைய கிராமத்துல இருக்க பல பேருடைய வெளிப்பாடு. மாமியார் அடிக்கணும்னாலே சாமி இறங்கிடும் மருமகளுக்கு, அப்பதான் எல்லாமே நடக்கும். அந்த கதையை நம்ம எழுத்தாளர் கூட முன்னாடி தன்னுடைய கதையில எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப இது எதுவுமே இந்த கதைகள் அப்படின்றது புனைவு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் புனைவுன்ற பேர்ல எழுதப்படுகிற உண்மை கதைகளாகத்தான் நான் இதெல்லாம் பார்க்கிறேன். இதுல இருக்க எல்லா கதாபாத்திரங்களும் உண்மை, இதுல இருக்கிற செயல்பாடுகளும் உண்மை. என்ன பேரை முன்ன பின்ன மாத்தி வச்சுட்டு ஒவ்வொரு விதமா நம்ம கதை சொல்றோமே தவிர
உண்மை கதைகள் வேறு முலாம் பூசப்பட்டு வருகின்றன. இதில் இந்த சித்ரா சிவன் எழுதிய அத்தினி ஒரு சிறந்த படைப்பாகும். கிராமத்து வாழ்க்கை முறையை, ஒரு பெண்ணின் முயற்சியை வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணின் எழுத்தாக நான் இதை பார்க்குறேன். இந்த நூலை இன்றைய கேலக்சியுடைய புத்தக பூங்காவில் வைக்கிறேன். இதையும் எடுத்துகிட்டு போய் வாசிக்கலாம். நன்றி, வணக்கம்.